ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் லெமன் ரைஸ். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்றதை நான் மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதற்கு நம்ம 2 கப் அளவுக்கு 2 பவுல் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கலாம். 3 லெமன், பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப, கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பூண்டு 5-7 பல், இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் உங்களுடைய காரத்திற்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறதுனால எல்லாமே கரிஞ்சு போகக்கூடாதுன்றதுனால நம்ம சிம்லே வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்க வேணாம். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாவை 2 கீறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், ரொம்பவும் அதிகமாக வேணாம். ஏன்னா அது பல்லில் கடிப்படும் ரைஸ் கூட. ஸோ நம்ம லைட்டாக சீரகம் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் மாதிரி 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சீரகம் போட்டதுக்கப்புறம் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை உங்களுக்கு முந்திரி தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய், நடுவில் கீறி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் இது ரொம்ப முக்கியம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நம்ம அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப காரமாயிடும். பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேரும்போது நம்மளுக்கு ரொம்ப காரமாயிடும். ஸோ காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளிட்டு முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம கொடுக்குறது. பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு மெயினாக காரம் அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா பிளெண்ட் ஆகணும் எண்ணெயில். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும் இந்த நேரத்தில். பெருங்காயத்தோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு எல்லோவாக நல்லா மாறுற அளவுக்கு நம்ம ஆயில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி இருக்குது இல்லைங்களா, இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா அதிலே போட்டு ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல அரோமா கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு எண்ணெயில் வறுபடும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இருக்குது இல்லைங்களா, பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கலாம். தட்டி போடும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும் எண்ணெயில் வறுபடும் போது. ஸோ நம்ம பூண்டை நல்லா தட்டிட்டு
அதை ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். இந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்ம அதுக்கு தான் இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். சூப்பரான வாசனை கிடைக்கும். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் மாறாமல். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த தாளிப்பு பொருள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடய சாறு வந்து எடுத்துக்கலாம். அதோடய சாறு தனியாக எடுத்து வச்சுட்டு சால்ட் வந்து அந்த சாறுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரைஸில் வந்து அங்கங்கே நம்மளுக்கு இது பண்ணாமல் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த சாறுலேயே நம்ம சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடாயிலே நம்ம அரிசி ஆட் பண்ணி இதெல்லாமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். ஸோ ஸ்லோவாக கிண்டணும் ரைஸை. நம்ம வந்து ரொம்ப கரண்டி வச்சு அழுத்திட்டோன்னா அரிசி வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு உதிரியாக இருக்கணும். அப்போ தான் லெமன் ரைஸ் வந்து நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிளறும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதாவது ரொம்ப அழுத்தி கிண்டாமல் லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் சாறை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சாறை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியே நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஸோ ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க இந்த ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப லேட்டாக எழுந்துச்சிட்டா கூட ரொம்ப குயிக்காக செஞ்சுட்டு போயிடலாம். இது ஒரு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.